पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கடைசியில படிக்கிற ஸ்லோகம் நம்ம சங்கரரோட முதல் ஸ்லோகம். இதுதான் கீதா பாஷ்யத்தோட முதல்ல எழுதியிருக்கிற ஸ்லோகத்தை தான் நான் கடைசியில இப்ப படிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல, ஏதோ சுவாமி புதுசா ஒரு நாராயண பரோவியக்தாத்துன்னு சொல்றாரு, அது என்ன அப்படின்னு. மங்களாச்சரணத்தை ஆரம்பிக்கும் போதே மங்களாச்சரணமா சங்கரர் இதுதான் பண்றாரு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் 21வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதா விநாசினம் நித்யம் யஜேனமஜமவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம். ஸ்லோகத்தோட அர்த்தங்கள்லாம் பார்த்து விசாரம் போயிட்டு இருக்கு. இந்த விசாரத்துல பாத்தீங்கன்னா முதல் விசாரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான், பிரம்மத்துக்கு வேறா இல்லை. வேற எந்த ஞானமா இருந்தாலும் அறிபவன் வேற, அறியப்படும் வஸ்து வேறவா இருக்கும், எந்த நாலேஜ் உலகத்துல இருந்தாலும். ஆனா இந்த பிரம்மத்தை அறிபவன் மட்டும் என்ன ஆகிறானா, பிரம்மமா ஆகிறான். நான் லேப்டாப்பை அறிகிறேன், நான் லேப்டாப் ஆக முடியாது. நான் இந்த பர்வதத்தை அறிகிறேன், நான் பர்வதமா ஆக முடியாது. நான் இந்த உலகத்துல எதை அறிந்தாலும் அதுவா ஆக முடியாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானங்களுக்கும் அந்நியமா இந்த ஸ்பெஷலா இந்த ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் இருக்கு. நான் அப்படின்னு என்னை அறிஞ்சேன் அப்படின்னா இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணி போய் நான் அப்படின்னு நான் என்னை அறியும் போது நான் நானா ஆகின்றேன். நான் வேற ஒன்னா இப்ப இருக்கேன். இப்ப எப்படி இருக்கேன்? நான் தேகமா, மனசா, புத்தியா, பரமஹம்சானந்தா, சன்னியாசி, மண்ணாங்கட்டி ஏகப்பட்டதை எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா வேற ஒன்னா இருக்கேன். அப்ப இத வேற ஒன்னா இருக்கிறத எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டே போனேன் அப்படின்னா நான் என்னவாவேன்? நான் நானா ஆவேன். அந்த நானுக்கு பேர் தான் சர்வத்திலையும் இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம். அப்ப பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்துக்கு வேறா இருப்பதில்லை. அதனால பிரம்மத்துக்கு என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, என்ன லட்சணங்கள் பார்க்கிறோமோ, அந்த லட்சணங்கள் எல்லாமே அந்த பிரம்மத்தை அறிந்த ஞானிக்கும் சித்தமாகும். பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் பார்த்திருக்கோம்? பிறப்பில்லாதது, இறப்பில்லாதது, ஷடு விகார பாவங்கள் இல்லாதது, ஏக்கமானது, நிர்விகாரம். இது மாதிரி நிறைய லட்சணங்களை பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். அகர்த்தா, அபோக்தா, கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, ஹேத்து கர்த்தாவும் இல்லை அப்படின்னு லட்சணங்கள் பார்த்திருக்கோம். அப்ப அந்த பிரம்மத்தை அறிந்து பிரம்மஸ்வரூபமா ஆன அந்த ஞானி புருஷனுக்கும் இது எல்லாம் பொருந்தும். பிரம்மம் எதையுமே செய்வதில்லை. ஆத்ம தத்துவம், சுத்த ஆத்ம தத்துவம் அகர்த்தா. எந்த காரியத்தையும் அது பண்றதில்லை, வெறும் பிரகாசம், அறிவு. அப்ப அதை அறிந்து நான் அந்த பிரம்மமா இருக்கேன்னு ஒரு ஞானி அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டானா அவனும் என்ன ஆயிடுவான்? அகர்த்தா, அபோக்தாவாக ஆகிவிடுவான். அப்ப ஞானியின் இடத்துல கருமங்கள் சித்திக்காது. அவன் கர்த்தாவாகவும் ஆக மாட்டான். அவன் பாத்தீங்கன்னா ஹேத்து கர்த்தான்னு யாரை வச்சும் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். அவன் போக்தாவாகவும் ஆக மாட்டான் அப்படின்னு முதல் கான்செப்ட் முடிச்சிட்டோம். முதல் கான்செப்ட் முடிச்சதுக்கு பிறகு 2வது கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா கர்மங்களை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசுனால இதை அறியணும் அப்படின்னு இருக்கு. இந்த ஞானம் யாருக்குமே உண்டாகாது. 2வது கான்செப்ட் பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் நீங்க சொல்ற மாதிரி அகம்னு ஞானம்லாம் உண்டாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அகம்னு சொல்றது நிர்குண நிராகாரம். நான் சொல்றேன். எதாவது யோசிச்சு பாருங்க, நானுக்கு ஏதாவது நாம ரூபம் இருக்கானா? நானுக்கு எந்த நாம ரூபமும் இல்லை. எல்லாம் உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் என்ன பண்ணுது? நான் சொல்லுது. நானுக்கு எதுவுமே நாமரூப குணங்கள் இல்லை. ஆனா நானுக்கு பக்கத்துல இருக்கிற தேகத்துக்கு தான் இது எல்லாம் இருக்கு. நான் பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தா யாரு? இந்த தேகத்துக்கு பேர் வச்சிருக்கு. இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடுமி வச்சிருக்கு, ஒரு தாடி வச்சிருக்கு, ஒரு சன்னியாசி ட்ரெஸ் போட்டிருக்கு, ஆணு பெண்ணுன்னு எல்லாம் பேரெல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்கு. இந்த தேகங்கள்ல தான் பேதங்கள் எல்லாம் இருக்கு ஒழிய
இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமம் ரூபம் குணம் எதுவுமே இல்லை, நிர்குண நிராகாரம். அப்போ பூர்வபக்ஷிக்கு என்ன இருக்குன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் நாம ரூப குணங்கள்ல ஏதாவது ஒரு அம்சம் இருக்கணும். எந்த ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகார ஞானம்னு ஒண்ணு இந்த உலகத்துல நமக்கு தெரியவே தெரியாது. பேர் இல்லாத, ஊர் இல்லாத, நாமம் இல்லாத, ரூபம் இல்லாத எந்த வஸ்துவுமே இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும் அப்படின்னா பிரம்மஜானிக்கு மட்டும்தான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபூதிமானுக்கு மட்டும்தான் தெரியும். நான், அந்த நான் அப்படின்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது. அவன் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. நானா அவன் இருக்கான். பிரம்மஜானி எப்படி இருக்கான்? பிரம்மமா நிர்குண நிராகாரமா இருக்கான். அப்போ நிர்குண நிராகாரத்தை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. அப்ப நமக்கு உண்டாகுதே சுவாமி இந்த புத்தியில புரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். இந்த பரோட்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நேத்தி 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 பண்ணிக்கிட்டு போய் கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லய பிரக்கிரியா வந்து சொல்லி எச்சேதுவாங் மனசி பிராஜ்யகன்னு ஒரு மந்திரம், அருமையான மந்திரம் சொல்லுது. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் பொய்ன்னு இந்திரியங்கள்ல லயம் பண்றது. இந்திரியங்கள் பொய் பொய்ன்னு சொல்லி இந்திரியங்களை மனசுல லயம் பண்றது. மனசு பொய் பொய்ன்னு சொல்லி புத்தியில லயம் பண்றது. புத்தி பொய் பொய்ன்னு சொல்லி சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய டோட்டல் காஸ்மிக் புத்தியா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட பிராண தத்துவத்துல லயம் பண்றது. அந்த பிராணனும் பொய் பொய்ன்னு சொல்லி வெறுமனே தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா நிக்கிற அந்த நிலைக்கு பேரு தான் அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பேரு. அந்த அபரோக்ஷ அனுபூதியில எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அங்க அவன் தன்னை அறிவதில்லை, தானா இருக்கான். அது அதுவா இருக்கிறது. புரிஞ்சுங்க. இப்ப புத்தியில நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் புத்தியில உண்டாகிறது. சப்தம் அர்த்தம் ஆச்சாரியர் மூலமா சொல்ற சப்தங்களும் அர்த்தங்களும் உள்வாங்கிக்கிறோம். ஆனா இது மோட்சமான்னு கேட்டீங்கன்னா மோட்சம் இல்லை. அப்ப அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகார ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுக்கிறார். இல்ல இல்ல, வேதங்கள் எல்லாமே உபனிஷதங்கள் எல்லாமே என்ன பண்ணுது? பகவத்கீதைய உபனிஷதங்களும் அந்த நிர்குண ஞானத்தை தான் உபதேசிக்கின்றன. ஒருத்தருக்கு நிர்குண ஞானம் உண்டாகாது அப்படின்னா அப்ப இந்த வேதங்கள் எல்லாமே பொய்யா போயிடும். உபனிஷதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். பகவத்கீதை பகவான் சொல்றதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். அப்ப எல்லா பிரயத்தனங்களும் அந்த நிர்குண ஞானத்தை உண்டு பண்றதுக்காக தான் இருக்கு. பூர்வ பாகம், வேதத்தோட பூர்வ பாகத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, இந்திரன் இருக்கான், ஐராவதம்ன்ற யானை இருக்கு, வஜ்ராயுதத்தை வச்சுக்கிட்டு இந்திரன் இருக்கான், திலோத்தமா இருக்கா, ஊர்வசி ரம்பாலாம் இருக்காங்க, கந்தர்வ லோகம் இருக்கு, பிதுர் லோகங்கள்லாம் நிறைய இருக்கு, பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு, கைலாயம் இருக்கு, வைகுண்டம் இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம வந்து புராணங்கள் மூலமா வேதத்தோட பூர்வ பாகத்துல இருக்கிற விஷயங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்ப அதே மாதிரி வேதத்தோட உத்தர பாகமா இருக்கிற உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய இந்த சுத்த ஆத்ம ஞானமும் ஒருத்தருக்கு உண்டாகும். ஆச்சாரியா சொல்லிட்டார். சரி, இதை எப்படி அடையிறது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, மனசினால தான் அடைய வேண்டும். மனசா ஏவ அனுதிரஷ்டவியம், மனதினால் அது தொடர்ந்து பார்க்கத்தக்கது. தொடர்ந்து நான் என்ன அர்த்தம்? பின்தொடர்ந்து, ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு. கர்மயோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் உண்டாகணும், சித்த சுத்தி உண்டாகணும். நிஷ்காமிய கர்மயோகத்தினாலையும் நிஷ்காமியமான உபாசனையினாலையும் இந்த மனசு என்ன பண்ணும்? சுத்தியாகும். சுத்தியாகும் போது என்ன நடக்குது? கர்மயோகத்தினால விவேக வைராக்கியம், நிஷ்காமியமான உபாசனை. இப்ப நம்ம ஓங்காரம் காலையில பண்றோம்ல, அது மாதிரி நித்திய ஓங்கார உபாசனையினால என்ன நடக்கும்? சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர தன்மையை அடையும். சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 தகுதிகள் கிடைச்சிரும். அப்ப முதல்ல கர்மயோகம், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த சுத்திக்காக, சித்த ஏகாகிரத்துக்காக என்னது? உபாசனம். இந்த ரெண்டுத்தையும் பண்ணி முடிச்சோட சாதன சதுஷ்டயம் ஒரு பெர்சனுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். அதை தொடர்ந்து அவன் என்ன ஆகிறான்? முமுட்சுத்துவம் வந்துருது. குருவை அடைஞ்சு ஸ்ரவணம், ஸ்ரவணத்துக்கு பின்தொடர்ந்து மனனம், மனனத்தை பின்தொடர்ந்து நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தான் தானா அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அப்ப அங்க மனசு இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு இருக்கும். ஆனா மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்த்திகள் இருக்காது.
எல்லா விற்த்திகளும் இல்லாமல் போய் அந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா வெறும் கண்ணாடி, பியூர் கண்ணாடியா அது இருக்கும். கண்ணாடிக்கு பின்பக்கம் இருக்கிற வஸ்து வந்து பாத்தீங்கன்னா தெளிவா, கண்ணாடி தெளிவா இருந்துச்சுன்னா இது தெளிவா தெரியும், அது மாதிரி ஆகிவிடும். இன்னைக்கு யாராவது கேனோபனிஷத் கிளாஸ்ல உட்காரீங்கன்னா இதை பத்தி தான் சர்ச்சா போகுது. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த கண்ணாடியை தொடச்சி கிளீன் பண்ற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயத்தை சொல்றாரு. கண்ணாடிய கிளீன் பண்றது, நல்லா தேய்ச்சி 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 டிரான்ஸ்பரண்டான கண்ணாடியை கிளியரா ஆக்கிட்டோம், மலங்கள் இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னா கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. கண்ணாடி இருக்கா? இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. அதுக்கு பேரு அமணிபாவம் அப்படின்னு பேர். கீதாலயம் வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்ல போற. சங்கல்ப பிரபவான் காமான் தெக்த்வா சர்வான் அசேஷதக அப்படின்னு ஒரு சொல்ல போற. யதா தீபோ நிவாதஸ்தே அப்படின்னு சொல்ல போற. இந்த யோகத்தோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நிருத்த பூமின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக அவஸ்தையில ஒரு பூமி இருக்கு. நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கிற இடம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை அட்டைன் பண்ணி இது பொய், இது பொய், இது பொய், பொய் பொய் பொய்ன்னு சித்தத்துல எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை பொய் பொய் பொய்ன்னு சொல்லி மித்தியாத்வ நிச்சயம் பண்ணி அந்த மனசை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இல்லாத மாதிரி ஆயிடும். ஞேயா பின்னம் பிரச்சக்ஷதே அப்படின்ற அந்த மனசு பிரம்மத்தோடு வந்து பாத்தீங்கன்னா அபின்னமா ஆனது மாதிரி ஆயிடும். இந்த மனசு உப்பு மூட்டைக்கு சமமா இருக்கு. இந்த உப்பு மூட்டைய சமுத்திரத்துல போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது மயமா ஆயிடும். அதே மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா இந்த நிர்குணத்திலேயே அகம் அகம் அகம்லயே இந்த மனசை சிந்தனை பண்ண 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 இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும், இருப்புத்தன்மை இல்லாம போயிடும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட அந்த மனசினால் ஆச்சாரியர் சொல்ற சாஸ்திர ஆச்சாரிய உபதேச கிருத, ஆச்சாரியனால உபதேசத்தை வாங்கி என்ன அபியாசம் பண்ண போறோம்? சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அந்த சமாதானம்ன்றது ஆரம்பிக்கும் போது சமம். இப்ப நம்ம அபியாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், 1/2 மணி நேரம் அபியாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு என்ன பேரு? யாராவது கேட்பாங்க, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா சமத்தை பழகிறதுன்னு பேரு. உட்கார்ந்து மனோநிகிரக, சமம்னா மனோநிகிரகம். 1/2 மணி நேரம் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இது மெதுவா 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 இன்க்ரீஸ் ஆக 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 முடிவுல வந்து என்ன ஆகும்? சிரவணம் மனநம்லாம் முடிச்சு நிதித்தியாசனத்துல போகும்போது இந்த சமம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசம் போய் போய் சமாதானம் சொல்லக்கூடிய 6வது குவாலிட்டியில போய் பூர்ணமாகும். அந்த 6வது குவாலிட்டிக்கு பேர் என்ன பேரு? சமாதி அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் என்ன பேரு? சமாதி. ஓங்காரத்தை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போறது சொல்லுது. வாச்சோ விக்லாபனம் தத்து பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. எல்லா சிரவணம் மனநம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேசிக்கிட்டு இருக்காது, எல்லாத்தையும் சும்மா பொத்திட்டு இருக்கு, தேவையில்லாத நான்சென்ஸா எதையும் பேசிட்டு இருக்காது, எல்லாம் வாக்குக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? பிரக்ஞாம் குருவீத பிராமணாக அந்யாம் வாச்சாம் விமுஞ்சத. எல்லா சப்தங்களையும் விட்டுட்டு, சப்தங்கள்னா உள்ளுக்குள்ளார மனசு பேசிக்கிட்டே இருக்கு சதா, மனசு பேசுறதையும் நிப்பாட்டிட்டு வெறுமனே வந்து அகம் 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 அகம்னு வெறும் பிரஜையை பண்ணி கொண்டிருப்பாயாக. அந்த பிரஜாவை பண்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமதமாதிகளை விருத்தி பண்ணிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லுது. சமதமாதிகளை அதிகப்படுத்த 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 லாஸ்ட்ல என்ன கிடைக்கும்? சமாதி கிடைச்சிடும். நிருத்தம் யோக சேவையா கீதா 6வது சாப்டர்ல சொல்ல போற. இந்த மனசு மெதுவா 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 நிருத்த பூமின்னு சொல்லக்கூடிய மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். விற்த்திகள் இல்லாத மனம் அந்த இடத்துல யோக சேவையினால, யோகத்தோட அபியாசத்தினால கிடைச்சிடும். என்ன அபியாசம்? அகம் 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 அகம். அந்த அகம் அகம்னு பண்ண முடியாதே சாமி, அகம்ன்றது வந்து சப்தம் இல்லையே அது அப்படின்னு கேட்கும் போது சங்கரர் வந்து அந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்றார், என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமதமாதிகளை விருத்தி பண்ணிக்கிட்டே போக. அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? சமதமாதிகளை விருத்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அங்க வந்து சொல்றார், ஓம் இத்தி ஆத்மானம் தியாயத, ஓம் இத்தி தியாயத ஆத்மா. அங்க சொல்யூஷன் சொல்றார். ஓம் என்று வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் ஓம்னு சொல்லிக்கிட்டு சதா காலமும் ஓம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இந்த ஓங்காரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல இருக்கிற எல்லா தாட்ஸையும் ரிமூவ் பண்ணி சமாதியில கொண்டுட்டு போய் விட்டுரும். சமாதியில கொண்டு போய் விடும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவத்துக்கு ஈக்குவலா நிர்மலமா நிராகாரமா பிளைன் ஸ்லேட் மாதிரி ஆயிடும். அப்ப அந்த பிரம்மம் மட்டும் அகம் அகம் மட்டும் மிச்சம் இருக்கும். அகத்தை அறியல,
அகம் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த மனசுன்ற அந்த டுவாலிட்டியை எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுற மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? எலிமினேட் ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. அதோட இருப்புத்தன்மை இல்லாம போகுது. அவன் அவனாக இருக்கிறான். இப்ப நான் நானா இருக்கேன்ல, நான் நானா தான் இருக்கேன். ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இந்த மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா டுவாலிட்டின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப டுவாலிட்டி இல்லாம இந்த மனசு இருக்கு, நான் இருக்கேன். அப்ப என்ன இருக்கு? இந்த மனசு டுவாலிட்டி இல்லாம போச்சுனாவே நானா இங்க நிலை பெற முடியும். அப்படிப்பட்ட மனதினால் என்ன பண்ண முடியும்? இந்த ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியும். ஆத்ம தரிசனத்துக்கு இந்த விதமான மனதானது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு அப்படின்னு 2வது கான்செப்ட் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 3வது கான்செப்டுக்கு வர்றார். முக்கியமான கான்செப்ட் இங்க வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும். குவா புனக விதுஷா அதிகாரக இது. இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையிற, இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞானம் அடையிற வரைக்கும் நல்ல தீவிரமா பண்ணுங்க. பிரஸ்தான திரயத்தை பூரணமா அபியாசம் பண்ணுங்க. சங்கரர் அதுக்காக தான் வந்து பிரஸ்தான திரய பாஷ்யம் பண்ணியிருக்காரு. பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் பகவத்கீதா பாஷ்யம், அதுக்கப்புறம் 10 உபனிஷதங்கள். எப்பவுமே மிச்சம் வைக்காதீங்க. பாண்டித்யம் நிர்வித்ய அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுது பிரகதாரண்யத்துல. ஸ்ரவணத்தை வந்து போர் அடிக்காம, வேற என்ன வேலை இருக்கு? மோட்சார்த்திக்கு வேற வேலை இல்லை. அப்ப முழுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவணத்தை வந்து மிச்சம் இல்லாம இந்த பிரஸ்தான திரயம் சொல்லக்கூடிய இந்த 3த்தையும் நல்லா சங்கராச்சாரியோட பாஷ்யத்தை முழுசா கேட்கிறது. இந்த கேட்டதுக்கு பிறகு முழுசா மிச்சம் இல்லாமல் கேட்கட்டும். அதனால ஒரு பலம், ஒரு வீரியம் வரும். என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல ஆயிடும் உங்களுக்கு இந்த பிரஸ்தான திரயத்தை. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா 7-8 வருஷம் ஆயிடும். இதை கேட்டு முடிக்கும் போது என்ன ஆயிடும்னா, இந்த நித்திய அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல, கேப் விடாம அபியாசம் பண்றோம். அந்த கேப் விடாம அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது ஒரு மாயாஜாலம் இருக்கு, மேஜிக் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் டைம்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷ்ய வரிகளும் இந்த வேதாந்தம் விஷயங்களும் மெதுவா மெதுவா உள்ளுக்குள்ளார அதுவா சிந்தனையில போக ஆரம்பிக்கும். எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுவா ஆகிறாங்க. அப்ப இந்த சிந்தனை மெதுவா 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 உங்களுக்குள்ளார மனனத்தை உண்டு பண்ணும். ஒரு நல்ல பூரண சிரவணத்தை ஒரு 7-8 வருஷம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மனனம் அதுவாவே ஸ்டார்ட் ஆயிடும். உள்ளுக்குள்ளார வேதாந்த சிந்தனை போயிட்டே இருக்கும். இது தப்பாச்சு, இது பொய்யாச்சு, இது பொய்யாச்சு, இது பொய்யாச்சுன்னு மனனம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மனனத்தையும் மிச்சமில்லாம பூரணமா முடிச்சு, மனனத்தையும் பூரணமா முடிச்சதுக்கு பிறகு மிச்சமில்லாமல் மந்திரம் சொல்லுது. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசி. நல்ல பால்யம் சொல்லக்கூடிய மனனத்தை வந்து பாத்தீங்கன்னா பலம், சிரவணத்தோட பலத்தினால உண்டாகக்கூடிய பால்யம், அது நல்லா உண்டாகும் போது இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, என்னன்னா இப்பவே எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். இப்ப சொல்றது லட்சியம். இந்த லட்சியத்தை அடையிறது மெதுவா மெதுவா எறும்பு ஊர்ந்து போற மாதிரி நம்ம ஊர்ந்து போறோம். மெதுவா 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு போறோம். இந்த சிரவணத்தை நல்லா எடுத்தீங்கன்னா இது ஒரு பலத்தை கொடுக்கும். அந்த பலத்தினால நடக்கக்கூடியது எதுனா பால்யம் சொல்லக்கூடிய மனனம். அந்த மனனம் நல்லா நடக்கிறது எப்ப நடக்கும்? நேத்தி 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 பண்றது. அப்ப இந்த உலகத்துல எதையெல்லாம் நம்ம சத்தியத்துவம் கொடுத்து இது இது வேணும், இது வேணும், இது வேணும், இது சத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை எல்லாத்தையும் இது பொய், இது பொய், இது எனக்கு வேணாம், இது பொய், இது நித்தியம் இல்லை, இது அனித்தியம், இது துக்கம், இது துக்கம், இது துக்கம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நேர்த்தி பண்ற சாமர்த்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்த சிரவணம் கொடுக்கும். இப்ப கொடுக்க 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 இப்ப உங்களுக்கு வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில சிரவணம் பண்ணி முடிக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆயிடும். 7-8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பேருனா ஆத்ம ஞானம் வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. லிட்ரலான ஆத்ம ஞானம், புத்திபூர்வமா சப்தம், பதம், அர்த்தங்கள் எல்லாம் நல்லா உருட்டுனீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன பேர் வந்துடும்? ஞானின்னு பேர் வந்துடும். சரி, அப்போ ஞானம் வந்ததுக்கு பிறகு யாருக்கு அதுல அதுக்கப்புறம் வந்து கர்மத்துல அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கர்மம் பண்றான்? ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனுஸ்மிருதியில முக்கியமான சொல்ற, எதை மனுஷன் பண்றானோ அதை பண்றதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமம் இருக்கணும். காமம்னா ஆசை. ஆசை இல்லாமல் ஒரு கர்மமும் இந்த உலகத்துல சித்திக்கவே சித்திக்காது. அந்த ஆசை எதனால உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் சத்தியம்னு நினைக்கிறதுனாலதான் நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்தை சத்தியம் நினைக்கிறேன், அதனாலதான் நான் ஆசைப்படுறேன். பொய்ன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா ஆசை வராது.
நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் லாஸ்டா திருப்பதிக்கு ஒரு யாத்திரை போயிட்டு வந்தேன். திருப்பதி போயிட்டு ஒரு 5-6 பேர் நாங்கள் போனோம் சாதுக்களா. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் நின்னோம், ஜூஸ் சாப்பிடலாம் அப்படின்னு. ஜூஸ் சாப்பிடலான்னு சொல்லினதுக்கு பிறகு போமோகிரானேட் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு 4-5 பேர் சொன்னோம். 4-5 பேர் வந்து மாதுளை ஜூஸ் வேணும் அப்படின்னு. ஜூஸ் சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்காரன் சொன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஜூஸ் தான் இருக்குது போமோகிரானேட், மித்ததெல்லாம் மற்றது வாங்கிக்கிங்கன்னு. நான் எங்கேயோ வெளியில் போயிட்டு இப்படி வந்தேன், பார்த்தா சுவாமி ஒரே ஒரு ஜூஸ் தான் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க சுவாமி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னங்க இது, ஒரு கூட நிறையா வந்து போமோகிரானேட் மாதுளை பழமாக வச்சுருக்கா, ஜூஸ் பழம் இல்லைன்றானே அப்படின்னு. உடனே கடைக்காரர் சொன்னார், சாமி அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பழம் சாமி அப்படின்னு. எல்லாமே பிளாஸ்டிக்கு, கூட யார் தொங்க விட்டுருக்கான். பார்க்கறதுக்கு தத்ரூபமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பழங்கள் மாதிரியே இருக்கு. அவன் சொன்ன மாத்திரத்துல என்ன ஆச்சரியம் ஆகி போச்சு அப்படின்னா, ஆசை போச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, ஆசை போயிடுச்சு. அதை எடுத்து சாப்பிட முடியாது, ஏன்னா ஜூஸ் பண்ண முடியாது, அந்த பிளாஸ்டிக். அந்த ஆசை போனதுக்கு பிறகு எனக்கு உள்ளார என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டா, என்னமா பண்ணிருக்காயா, அப்படியே டிராப்பா அதுக்கு மேல வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுருக்கான். அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா கலர் இருக்கு. ஒரிஜினல் போமோகிரானேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாதுளம் பழம் மாதிரியே இருக்கு. ஆப்பிள் எல்லாம் அப்படியே வச்சிருக்கான். ஆர்டிபிஷியல். மனசுக்கு ஆர்டிபிஷியல்னு தெரிஞ்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அதை சாப்பிடணும்ன்ற ஆசை போயிடுச்சு. அது உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா உதவாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட குளோரிய பார்க்க ஆரம்பிச்சோம். ஆஹா, என்ன அற்புதமா இருக்கியா, ஒரிஜினல் மாதிரியே இருக்கே அப்படின்னு. ஆசை நிவர்த்தி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த வேதாந்தம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பார்க்கறது எல்லாம் சத்திய மாதிரி தெரியுது, ஆனா சத்தியம் இல்லப்பா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த உலகம் மொத்தமும் உனக்கு வந்து சுகம் தரும், அதுக்காக தான் நீ ஆசைப்படுற. எனக்கு இது சுகம் தரும், இது சுகம் தரும், இது சுகம் தரும் அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம ஆசைப்படுறோம். எதுக்காக? சுகம் தரும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறோம். இது வாஸ்தவத்துல ஜூஸ் எடுக்க முடியாத பழம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆசை வருமா? அதே மாதிரி இது இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நிஸ்சாரம், சாரம் இல்ல. இதுல இருந்து ஜூஸ் எடுக்க முடியாது, சுகம் எடுக்க முடியாது. சுகஸ்வரூபமா நான் தான் இருக்கேன், நான் சுகஸ்வரூபமா இருக்கேன். தூக்கத்துல இருக்கோம்ல, அங்க ஏதாவது இருந்துச்சா? உலகத்துல எந்த வஸ்துக்களும் அங்க இல்லையே, ஆனந்தமா இருந்தமே. அப்ப இந்த வேதாந்தம் மெதுவா சொல்ல ஆரம்பிக்குது. என்ன பண்ணுதுன்னா, நான் தான் சுகஸ்வரூபம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் ஆர்டிபிஷியல், உண்மை இல்லை, பொய்யானது, வெறும் தோற்ற மாத்திரமா தெரியுது, சத்திய மாதிரியே தெரியுது அப்படின்னு ஒருத்தருக்குள்ளார ஞானம் உண்டாச்சு அப்படின்னா, சிரவணத்துல திரும்ப இதே தான் பேச போறேன். 10 உபனிஷதங்களும் சங்கரர் போர் அடிக்காம இதே தான் பேசிட்டு இருக்கார். எல்லா மகரிஷிகளும் இதையே தான் பேசுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா அவ்வளவு உள்ளுக்குள்ளார போக மாட்டேங்குது. நல்லா உள்ளுக்குள்ளார அந்த எண்ணம் வரும். பார்க்கறது எல்லாம் பொய்ன்னு பார்க்க ஆரம்பிச்சா, இதுல என்ன சுகம் இருக்கு, இதுல என்ன சுகம் இருக்கு, அது காட்டிலும் சும்மா இருந்தா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அவன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா, தன்னை சுகஸ்வரூபமா ஒருத்தர் அறியறான் அப்படின்னா. இது நீங்க அனுபூதிக்கு போவேனா, சிரவணத்திலேயே இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ஞானின்னு அர்த்தம். சரி, ஞானி ஆயிட்டதுக்கு பிறகு அவனுக்கு எதுல அதிகாரம் கேள்வி வருது. ஞானம் அடைஞ்ச பிறகு இதுதான் நான் சத்தியம், ஆத்மா சத்தியம், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய்யானது, இந்த தேகம் பொய், இந்த லோகம் பொய், சர்வமும் பொய்யானதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பித்ருலோகம் சொல்லக்கூடிய சொர்க்கம் பொய், அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மலோகங்கள் பொய், தேவலோகங்கள் எல்லாம் பொய், 7 லோகங்களும் பொய். அப்படி பொய்யானதை அடைஞ்சு எனக்கு சுகம் கிடைக்காது, நான் அடைய வேண்டியது என்னதான், நான் நித்தியமா பிராப்தமாயிருக்கேன், நான் அடையப்பட்டவனாவே இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் வந்த ஒரு ஞானி புருஷனுக்கு அதுதான் இங்க சொல்றாரு, குவா புனக விதுஷக அதிகாரக. அப்போ அது மாதிரி அறிந்த விதுஷகன்றதுக்கு அர்த்தம் ஞானி புருஷனுக்கு எதுல அதிகாரம், குவா புனக அதிகாரக, எதில் அதிகாரம் இருக்கிறது. எதுல அதிகாரம்னா ரைட்ஸ், எதை பண்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, இது ஏதத்து உக்தம் பூர்வம் ஏவ. இத வந்து நம்ம முன்னாடியே வந்து ஆச்சாரியார் இந்த விஷயத்தை விசாரம் பண்ணியிருக்காரு. 3வது சாப்டர்ல 3வது ஸ்லோகத்துல இருந்து விசாரம் பண்ணியிருக்கார். ஞான யோகேன சாங்கியானாம் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருக்கு. 3:3 சொல்ல போறோம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்தை நான் சத்தியம் மற்றதெல்லாம் பொய்ன்னு அடைஞ்சானோ அவனுக்கு என்ன பேரு? ஞானி. இந்த இடத்துல அவனுக்கு என்ன பேரு? சாங்கியன் அப்படின்னு பேரு. சாங்கியம்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானத்துக்கு பேரு சாங்கியம். சாங்கிய யோகத்தை அடைந்தவன் சாங்கியன். யார்? நமக்கெல்லாம் பேரு. 31வது ஸ்லோகம் வரும். இப்ப நமக்கு
நீங்க ஒரு 4 வாட்டி இந்த 10-15 ஸ்லோகத்தை உருட்டுன்னு இன்னும் ஒரு 25 கிளாஸ் இருக்குமா? ஒரு 25 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான் ஆத்ம ஞானம். உங்களுக்கு பேர் வந்து சாங்கியன். இதை நல்லா டீட்டெயிலா புரிஞ்சுக்குங்க. இதை மனசுக்குள்ள நல்லா உள்ள கொண்டு வந்துருங்க. ஒரு 25 கிளாஸ் ஒரு 10 வாட்டி ஊட்டுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ச் பை ஒவ்வொரு சப்தத்தையும் நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் உள்வாங்கி நல்லா டைஜஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேரு? சாங்கியன்னு பேர் வந்து. சாங்கியர்களுக்கு என்னது? ஆத்ம ஞானத்தை உடையவர்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கியானாம் ஞான யோகா. ஞான யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது, தத்புத்தி ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனா. மந்திரம் வரப்போகுது உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது, அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு என்ன பேரு? மனனம். சதா காலமும் குருநாதர்கிட்ட இருந்து சிரவணத்தை வாங்கி அந்த ஞானத்தை வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்றது? திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. தத் சிந்தனம் தத் கதனம் ததன்யோன்ய பிரபோதனம். ஏத்தத்து பிரம்ம அபியாசம் விதுர்புதா. பிரம்ம அபியாசத்தை பண்றது, அதுக்கு பேரு ஞான யோகம்னு பேரு. சிரவணத்தை பண்ணவன் திரும்ப 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 மனனத்தை பண்ணணும். மனனத்தை பண்ணி முடிச்சவன் நிதித்தியாசனத்தை பண்ணணும். அப்ப ரைட்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா மேல மேல ஸ்டெப்ஸ் தான் போகணும். ஞானத்தை எடுத்தாச்சு, சிரவண ஞானம் பரோட்ச ஞானம் வந்தாச்சு. அதை அபரோட்சமாக்கிக்கிறதுக்கு மனனத்தையும் நிதித்தியாசனத்தையும் அனுபவமாக்குறதுக்கு டிராவல் பண்ணணும். அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய ஞானத்தை அடைந்தார்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஞான யோகத்திலேயே தான் போறதுக்கு அதிகாரம் இருக்கு விதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ததாச்ச சர்வகர்ம சந்நியாசம் வக்ஷே. அப்ப யாரு ஞானத்தை அடைஞ்சானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஞானத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான்? ஞான நிஷ்டை அடையணும் இல்லை? இப்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ ஒரு 7-8 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ 31 ஸ்லோகம் முடிஞ்சோடனெல்லாம் ஆயிடாது, காரியம் ஆயிடாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தேகங்கள் இந்த மண்டைக்குள்ளார வந்து அனாதி காலத்துல இருந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள். இந்த உலகம் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அப்ப இது பொய்யா இது பொய்யா அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது இந்த மனசு, இந்த புத்தி அக்செப்ட் பண்ணாது. அப்ப நிறைய காலம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ண 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 நல்லா இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சந்தேகம் இல்லாம தெரியணும் மனசு. அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா தான் தான்ல நிக்கணும்ன்ற ஆசை வருமா? தான் தானா நிக்கணும். இப்ப நான் சொல்றேன்ல, துக்கத்துல எப்படி இருந்தோம்? சுகமா இருந்தோம், தான் தானா இருந்தோம். அந்த நிலை வந்து எனக்கு சித்திக்கணும் சாமி, நான் நானா இருக்கணும், பிரம்ம நிஷ்டை அடையணும், ஆத்ம நிஷ்டை அடையணும்னு ஒருத்தருக்கு ஆசை வரும். அப்ப ஆசை வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கினதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிக்கிறான். டிகிரி முடிச்சோன்னா அவனுக்கு என்ன யோசிப்பு வரும்? ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவனுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை வரும். நல்ல ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை வரும். மேரேஜ் பண்ணவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வரும். குழந்தை பெற்றுக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குழந்தைங்களை வளர்க்கணும்னு ஆசை வரும். அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையில தான் ஆசை உண்டாகுது. அப்ப சிரவணம் பண்ணவனுக்கு என்ன ஆசை வாஸ்தவத்துல உண்டாகணும்னா மனனம் பண்றதுல ஆசை உண்டாகும். மனனம் பண்றவனுக்கு என்ன ஆசை உண்டாகும் கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல. இப்ப எனக்கு ஆசை இருக்கு, எப்படா இதை கமிட்மெண்ட்டை பெருசா எடுத்து வச்சுட்டோமே, பேசாம ரோட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு மரத்தடியில் ஆனந்தமா இருக்கலாமே, எதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதை ப்ரிசர்வேஷன் பண்ணணும். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா லோக்க மக்களுக்கு எல்லாம் போகணும்னு இந்த எண்ணமே தப்பான எண்ணம். ரமணருக்கு இந்த எண்ணம்லாம் வரல. எங்களுக்குள்ளார புத்தியில வந்து பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர் சொல்லியிருக்காரு, யார் வந்தாலும் சொல்லிக் கொடு அப்படின்னு. என்னோட ஆச்சாரிய சுவாமி சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா நிப்பாட்டிடாதப்பா, பாடத்தை நிப்பாட்டாத, இந்த வித்யா வந்து பரம்பரையா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் பண்ணணும், இதை யாராவது வந்தா சங்கர பாஷ்யத்தை தமிழ்ல கேட்கணும், டீட்டெயிலா கேட்கணும் அப்படின்னு யூடியூப்ல போடணும், இதை புக்கா ஆக்கி வச்சிடணும். நம்ம இந்த சனாதன தர்மத்துக்கு பண்ற கைங்கரியம் இருக்கு, அதாவது ஒரு கைங்கரியம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு கைங்கரியமாவது இதாகும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அனந்த ஜென்மமா அந்த வாசனை உள்ள இருக்கு, சத்தியத்துவம் கொடுத்து எல்லாம் உலகத்துல பந்தத்தை இருக்காங்க, இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும், இதுக்கு ஒரு இந்த விசாரம் வேணும் அப்படின்னு. கர்த்தவியமே இல்லை. பரோட்ச ஞானத்தை அடைஞ்ச பிறகு கூட இந்த கர்த்தவியத்துக்காக இது காரியம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தோணுது இதெல்லாம் பொய் தான், பேசாம வந்து கண்ண மூடி பேசாம உட்காரலாம், நிம்மதியா இருக்கலாம், ஒன்றும் இல்லை. கிம் கர்த்தவியம் கிம கர்த்தவியம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம்.
அப்ப எனக்கு என்ன ஆசை வருது அப்படின்னு கேட்டா, எப்படா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் நிதித்தியாசனத்துக்கு சும்மா சொஸ்தமா இருப்போம் அப்படின்னு தோணுது. ஒரு டிகிரி படிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு எப்படி ஆசைப்படுவானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரணம் பண்ணவன் எதுல ஆசைப்படுவான்? நிதித்தியாசனத்துல ஆசை உண்டாகும், தான் தானா நிக்கிறதுல ஆசை உண்டாகும். அப்படிப்பட்டவனுக்கு கர்மா பண்ண சொன்னா ஏதாவது பண்ணுவானா? இப்பவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதும் மெயின்டைன் பண்றதும் இந்த சுவாத்தியாயம் நடக்கிறதுக்காக நான் புஸ்தகங்களா வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் இது பண்றதுக்காக இந்த மானிட்டர், ஒரு புது மானிட்டர் வாங்கி வச்சு நல்லா இப்ப ஸ்கிரீன் நல்லா தெரியுது. போனை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. டெய்லி மேனேஜ் பண்றதுலயே புத்தி. ஐயோ, இந்த சரீரத்தை பார்த்து சமைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு வேளை தான் சமைக்கிறேன். இந்த ஒரு வேளை சமைக்காம வந்து பாத்தீங்கன்னா இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு இதே காரணமே என்னன்னா, ஒரு வேளை அல்பாகாரம் எடுத்தா போதும். இவ்வளவு பேசுறதுனால 2 வேளை சாப்பிட வேண்டியது. இவ்வளவு பேசாம இருந்தேன்னு வச்சுக்கலாம், பேசாம ஒரு வேளை ஒரு 7-8 கவலை சாப்பாடு கிடைச்சா போதும். அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள அகமகம்னு நிக்கலாம். இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாடம் படிச்சு கொடுக்கறதுனால திருப்பொன்றெல்லாம் போட்டு இருக்க வேண்டியது. லீவு நாள்ல வந்து பாத்தீங்க அப்ப நான் ஒண்ணும் போட மாட்டேன். நான் பாட்டுக்கு குளிச்சுட்டு விபூதி கூட தேவையில்லை. மங்களமா அமங்கலமா, மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லை. விபூதி போட வேணாம், குளிக்க வேணாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்குன்னா சொச்சமா அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கேன். நான் வேலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை, வேலைக்கு ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாம் மெயின்டெனன்ஸ். நீங்க எதை எடுத்தீங்கனாலும் மெயின்டெனன்ஸ் தான் கர்மா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவனுக்கு தான்ல நிக்கிறவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐத்திரேய உபனிஷத் மந்திரம் சொல்லுது, பசிச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோட ஸ்மரணத்துக்கு வா. தேகத்துல அந்த பசியை நீக்கின அப்படின்னா கொஞ்சம் ஒரு 7-8 கவலை சாப்பிட்டேன் அப்படின்னா பசி போயிடும். திரும்ப வந்து அகம் ஸ்மரணத்துக்கு போயிடும். அகம் ஸ்புரணத்திலேயே நில்லு அப்படின்னு சன்னியாசிக்கு நிதித்தியாசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஞானானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவில் ஞானானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வச்சனம் சொல்லுவார். வியர்த்தா குழி, பசிச்சா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு. இவ்வளவுதாங்க வேலை. 3 காரியம். நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு 3 காரியம். வியர்த்துச்சு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா தேக பிரஜையை உண்டு பண்ணுது அப்படின்னா போய் குழி, தண்ணியை ஊற்றி தலையில ஊத்திக்கோ, 4 சொம்பு எடுத்து ஊத்திக்கோ. பசிச்சா சாப்பிடு. பசி வரலன்னா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? டைம் படி டைமுக்கு டைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பசிச்சா சாப்பிடு, எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடு. வியர்த்தா குழி, பசி வந்தா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடு. வியர்த்தா குழி, தூக்கம் வந்தா தூங்கு. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. கடிகாரம், காலம், தேசம், வர்த்தமானம் எதை பத்தியும் சிந்தனை பண்ணாத. வெறுமனே அகம் ஸ்புரணத்துல. இது நிதித்தியாசனம். அப்போ ஒருத்தர் இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு மற்றதெல்லாம் பொய்ன்னு நிச்சயமானதுக்கு பிறகு தான்ல நிக்கிற அபியாசம் தான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கோடைய. அதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததாச்ச சர்வ கர்ம சந்நியாசம் பக்ஷேதி. அப்படிப்பட்டவனுக்கு தான்ல நிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா கர்மத்தையும் தூக்கி போடு. எல்லா கர்மத்தையும் தூக்கி போடு, ஒன்னும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீ கர்மத்தை பண்ணி எதை அடைய போற? கர்மத்தினால் அடையக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிறதையும் பித்ரு லோக்கத்துல இருக்கிறதையும் தான் அடைய முடியும். இந்த லோக்கங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு ஆனதுக்கு பிறகு இதை அடையறதுக்கு அவசியம் உண்டாகாது. காமம் இல்லாம போயிடும். காமம் இல்லைன்னா கர்மம் சம்பவிக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அது மாதிரி ஒரு ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எல்லாத்தையும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுப்பா, ஷட் டவுன் பண்ணு. வியாபாரத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கர்மங்களையும் விட்டொழித்து அகமகம் ஸ்புரணத்தில் நிற்கிறது மட்டும்தான் அந்த ஞானிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது வக்ஷதி சர்வ கர்மாணி மனசா இத்தியாதினா. 5வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஸ்லோகம். 5வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்ன காரயன். ரொம்ப அருமையானது. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டணம், ஒரு புறம், ஒரு சிட்டி. இது எத்தனை வாசல் இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 வாசல் உள்ள பட்டணம். 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 2, 4, 6, ஒரு வாய், 7. 7க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மூத்திர துவாரம் 1, 8, மலத்வாரம் 1, 9 வாசல்கள் சொல்லுது. 9 துவாரம். இந்த 9 துவாரம் உடைய இது வந்து ஒரு புரி, ஒரு பட்டணம். இதுல நான் அப்படின்ற அந்த நான் வாசம் பண்றேன். நான் யாரு? இந்த தேகம் இல்லை.
இந்த திருவண்ணாமலை வந்து நான் இல்லை, திருவண்ணாமலைக்குள்ளார நான் வாசம் பண்றேன். திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8-10 வாசல்கள் இருக்கு. வெளியில இருந்து வரணும் அப்படின்னா, இங்க இருந்து உள்ள இருந்து வெளியில போகணும்னா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த திருவண்ணாமலைக்குள்ளார நான் வாசம் பண்றேன். அதே மாதிரி இந்த தேகம் அப்படின்றது என்னது, ஒரு புறம். இந்த புறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வாசல்கள் இருக்கு. இந்த 9 வாசல்களுக்குள்ளார நான் ஒருத்தன் இருக்கேன். அப்ப நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் நான் இல்லை, இந்த இந்திரியங்கள் தேகம் மனசு புத்தி இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் என்னோட துவாரங்கள், இந்த தேகம் பட்டணம், நான் வசிக்கும் இடம் அப்படின்னு அகம் 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 அகம்னு சதா காலமும் நான்லயே அந்த ஸ்மரணத்திலேயே நிற்பான். அதுதான் சொல்லுது, சர்வ கர்மாணி மனசா, எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் எனக்கு ஜென்மம் மரணம் எதுவுமே இல்லை, நான் வெறும் சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்றான், மனதினால் எல்லா கருமங்களையும் விட்டு விட்டு, மனதினால் எல்லா கருமங்களையும் விட்டு விட்டு சந்நியசிய, எல்லாம் சந்நியாசம் பண்ணிட்டு, சந்நியாசம்னு அர்த்தம் தியாகம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சுகம் வசி, ஆஸ்தே சுகம் வசி, எல்லாத்தையும் வசப்படுத்திட்டவன் என்ன பண்றான், சுகமாக அமர்ந்திருக்கிறான் தேகத்துக்குள்ளார. தேகம் இல்ல, தேகம் உட்கார்றத சொல்லல, தேகத்துக்குள்ளார நான் 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 ஒருத்தன் உட்கார்ந்திருக்கிறான். நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்ன காரையன், முக்கியமான மந்திரம் அது. இந்த 21வது மந்திரத்துல அவன் யாரை கொல்வான் யாரை கொல்விப்பான் அப்படின்னு கம் காத்தயத்தி கம் ஹந்திகம் வந்துச்சா, அதோட வேற ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது லைன்ல சொல்லியிருக்கு, நைவ குருவன் ந காரையன், அவன் எதையும் செய்ய மாட்டான், எதையும் செய்விக்கவும் மாட்டான், தன்னை கர்த்தா என்றும் நினைக்க மாட்டான், வேற எதையும் செய்விக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். ரமணர் மாதிரி தான், யாரையும் அவர் உபதேசம் பண்ணவே இல்லை. யோகி வந்து பாத்தீங்கன்னா விசிறி சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கோபமா வரும், இவ்வளவு இருந்தாங்க யாரையும் வந்து இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொல்லவே இல்லை. ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு மக்கள் வந்து அவர் பக்கத்துல வந்தாங்க. ஆனா ஒரு குருநாதர் என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு, குருநாதர்னா தலையிலேயே 4 குட்டி இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொல்லணும். அப்ப ஜீவன் முக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷர்கள் சகா எப்படி இருக்காங்கன்னா பிரம்மஸ்வரூபத்துல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் எடுக்கவே இல்லை. இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு ரோல் இருக்கு, யாராவது கேட்டாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்றேன், இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு தலையிலேயே கூட்டிக்கிட்டே இருப்பேன். நான் டெய்லி குட்டுவேன், சதானந்த டெய்லி ஃபோன் பண்ணுவார். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்கிட்ட குட்டு வாங்கிட்டு தான் தூக்கம் வரும். டெய்லி குட்டுவேன், குட்டு வாங்கிட்டே இருக்கிறது. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா ரமணர்கிட்ட போய் நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா போய் நீங்க நான் பாட்டுக்கு தைமையன்னு இருப்பேன். நீங்க பேசாத வரைக்கும் அவரும் பேசாமையே இருப்பார். ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுடுவார். இதை பண்ணுன்னு சொல்ல மாட்டார், இதை பண்ணாதுன்னு சொல்லவே மாட்டார். நீங்க ஹோல் புக் ரமணரோட டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா செய்யாதேன்றது இருக்கவே இருக்க. அவருக்கும் தனக்கு கர்த்தவியம் இல்லை, மற்றவங்களுக்கும் அவர் கர்த்தவியம் எதுவுமே இல்லை அப்படின்னு வெறும் பிரம்மஸ்வரூபத்துல நிக்கிறவங்க பிரம்ம நிஷ்டர்கள்னு பேர். அப்ப அந்த ஞானி புருஷன் வந்து யாரையும் எதையும் செய்யவும் மாட்டான், செய்விக்கவும் மாட்டான். அவன் எப்படி இருப்பானா, இந்த தேகத்துக்குள்ளார அகம் 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 அகம்னு சதா காலம் அந்த பிரம்மத்திலேயே பிரம்மமாவே நிலை பெற்று இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்துல 13வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசா சந்நியசியன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மனசா சந்நியசிய, மனதினால் சந்நியாசம் செய்து விட்டு அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்தத்தை எடுக்கிறார் ஆச்சாரியார். சர்வ கர்மாணி மனசா இத்தியாதினா, சர்வ கர்மங்களையும் மனதினால் தியாகம் செய்து விட்டு அவன் தான்ல நிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்ச மாத்திரத்துல தியாகம் பண்ண முடியாது. நான் பார்த்திருக்கேன், 30 வருஷமா 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கும் தியாகம் பண்ண முடியாது, நிறைய அஃபெக்ஷன் இருக்கும் உலகத்துல, வீட்டுல, உறவுகள்ல, எல்லாத்துலயும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஞானம் உண்டாகலன்னு அர்த்தம், விவேகம் உண்டாகலன்னு அர்த்தம். விவேகம்னா என்னது, நான் சத்தியம், நானு கண்ணியமா இருக்கிறதெல்லாம் இல்லூஷன். என் புத்திரன் இருக்கானா இல்ல ஆத்மா இருக்கா?
புத்திரன்ற நாம ரூபம் பொய். ஃபர்ஸ்ட் நான்ற நாம ரூபமே பொய். பரமஹம்சானந்தான்ற நான் பொய். யார் சத்தியம்? நான் சத்தியம். பரமஹம்சானந்தா பொய். அதே மாதிரி இங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்களா, 85 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பொய். யார் பொய்? நாம ரூபமா இருக்கே அதெல்லாம் பொய். ஆனா ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் இருக்கிற நான் சத்தியம். அந்த நான் அநேகமா ஒன்னா ஒன்று. இப்பதான் திரும்ப திரும்ப சொல்லுது. புத்திரன்ட்ட இருக்கக்கூடிய நானும், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய நானும், என்னோட பேர குழந்தைன்னு சொல்லக்கூடிய தேகத்துல இருக்கக்கூடிய நானும், என்னோட அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய தேகத்துல இருக்கக்கூடிய நானும், அது ஒரே ஒரு நான் தான். அந்த நானுக்கு நாசம் இல்லை, பிறப்பில்லை, இறப்பில்லை சொல்லியாச்சு. அப்ப அந்த நானுக்கு மேல இருக்கக்கூடிய தேகங்கள், அந்த தேகங்கள்ல தான் நமக்கு அபிமானம் இருக்கு. என்னோட மனைவி, என்னோட குழந்தை, என்னோட பேரன், என்னோட சொந்த பந்தம் எல்லாமே இருக்கு. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மொத்த சொசைட்டிக்கும் நாம ரூபத்துல இருக்கக்கூடிய பந்தம் தான் பாத்தீங்கன்னா பெரிய பந்தம், சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இருக்கா அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவங்க யாருக்கும் பாத்தீங்கன்னா விடுறதுக்கு பாத்தீங்கன்னா மனசு இல்லை. வானப்பிரஸ்தத்துக்கு போங்க போங்க நான் புஷ் பண்ணி தள்ளினாலும் யாரும் நம்பர மாட்டேமே. 1.5 வருஷத்துல எத்தனை பேர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நகர மாட்டோம் சார், வீட்டை விட்டு 1 இன்ச்சு கூட நகர மாட்டோம். எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறோம். யோசிப்பெல்லாம் எங்க இருக்கும், அப்படியே நிற்கும். க்ஷேத்ராடனம் பண்ணுங்க, பேசாம ஊர் சுத்திக்கிட்டு இருங்க. வீட்டுல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டோம் சாமி. என் பிள்ளையும், எங்க புள்ளன்றது ஒண்ணும் இல்லை, பேர குழந்தைங்க ஒண்ணும் இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபம் உள்ள இருக்கிறது, வெறும் தேகங்கள் எல்லாம் இல்யூஷன். அப்ப இது வரல சாமி, அப்போ இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம். கரெக்டா? எனக்கு இது இல்யூஷன் தெரியல, புத்தியில இன்னும் உடைக்கல. அப்போ உங்களுக்கு இன்னும் ஞானம் வரல. ஞானம்னா என்னது? ஆத்மா சத்தியம், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற சர்வமும் பொய், தோற்ற மாத்திரம், இல்யூஷன். இதான் ஞானம். ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்யா இதி ஏத்தத்து ஞானம். இதான் ஆத்ம ஞானம். ஆத்மாக்கு அந்நியமா, ஆத்மா எத்தனை? ஒன்னே ஒண்ணு. ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற எல்லா திருஷ்யங்களும், அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி, பழைய ஃபேமிலியை காட்டுவாங்க ஸ்கிரீன்ல. எல்லாம் உண்மையா? உண்மை. ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம். அதே மாதிரி நான் மாத்திரம் தான் சத்தியம். நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தேகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க வைராக்கியம் வரணும்? இந்த தேகம். இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு இங்க உலகத்துல இருக்கிற சர்வ தேகங்களும் சொப்பன மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தருக்கு வைராக்கியம் வரணும், விவேகம் வரணும். அந்த விவேகம் வந்தவனுக்கு பேர் தான் ஞானின்னு பேரு. ஆனா என்ன பண்ணிட்டு வந்து தெரியுங்களா, அந்த விவேகமே நம்ம யாருக்கு இன்னும் வரல. 10-20 வருஷம் பாடம் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மனசுனால விட்டுட்டேன் சாமி எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த வார்த்தையை நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. நீங்களும் இனிமே பாத்தீங்கன்னா பகவத்கீதை தெளிவா புரிஞ்சுங்க. இந்த எந்த வார்த்தையும் அது மாதிரி சொல்லிடாதீங்க. ஏன்னா ஆச்சாரியர் சங்கரர் சொல்ல போறாரு. இப்ப அதுதான் சொல்ல போறேன். நிறைய கிரகஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொய்யா சன்னியாசியா காட்டணும். சன்னியாசி பாத்தீங்கன்னா எப்படி இருக்க காம்படிஷன் வரும். எப்பவுமே மேல இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவனுக்கு காம்படிஷன் வரும், போட்டி பொறாம வரும். நிறைய வேதாந்தம் படிச்சவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இங்க திருவண்ணாமலையில ஸ்பெஷலா நான் பார்ப்பேன். திருவண்ணாமலையில ஆத்தியாத்மிகத்துல எங்கெல்லாம் கோயிலுக்கு அங்க இங்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க யாராச்சும் சாதாரண, இங்க திருவண்ணாமலையில என்னன்னா ஆட்டோ டிரைவரே என்கிட்ட சொல்லுவான், சாமி நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சாமி, நான் ட்ரெஸ் போடாம இருக்கேன் சாமி, நீங்களும் நானும் சன்னியாசி தான் சாமி, நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் மனசுனால சன்னியாசம் பண்ணிட்டேன், மனசுனால சன்னியாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் தான் ஆச்சாரியார் இங்க எடுக்கிறார். பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு மனசா இதி வச்சனாத் ந வாச்சிகானாம் காயிகானாம் ச சந்நியாசக இதிச்சே. மந்திரம் தெளிவா இருக்குங்களங்க. நீங்க 5:13 உங்களோட இதுல எடுத்து அதோட பொழிப்புரையை எடுத்து படிச்சுக்கங்க. அதுக்கான மீனிங் 5:13 இருக்கிறத எடுத்து படிச்சுக்கங்க. மனதினால் விட்டுட்டு, மனதினால் சந்நியாசம் பண்ணிட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், மனசுனால விட்டா போதும் அப்படின்னா வார்த்தை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா வெளியில தியாகம் பண்ண வேண்டாம், இந்த உடம்பால தியாகம் பண்ண வேணாம், இந்த வாக்குனால தியாகம் பண்ண வேணாம், மனசுனால தியாகம் பண்ணுனா போதும் அப்படின்னு பூர்வபக்ஷி பாத்தீங்கன்னா ஒருத்தன் கேட்கிறான்.
பொய்யான அபிமானம் இருக்கிற ஞானி. ஆக்சுவலா ஒரு ஞானம் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் தான் என்ன தண்ணியில இருக்கிறேன்னு. தான் தண்ணி எவ்வளவு முழங்கால் தண்ணியில இருக்குன்னா இல்ல எந்த அளவு இடுப்பளவு தண்ணியில இருக்கிறான்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். அவங்கவுங்களுக்கு எவ்வளவு ஆசாபாசம் இருக்கு, ரத்தம் துடிக்குதா சதை துடிக்குதான்னு தெரியும். குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா பதறு உள்ள பதறுதா, அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணியில இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏதாவது இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டது ஏதாவது இண்டெக்ஸ் கம்மி ஆச்சுன்னா தெரியும். டம்முன்னு கீழே டாட்டாவோடது டடடன்னு கீழே இறங்குச்சு அப்படின்னா அதானியோட குரூப்போ டாட்டா குரூப்போ ஏதாவது இறங்குச்சுன்னா பதைக்கும், ஐயோ போச்சு 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 அப்படின்னு. தங்க விலை கம்மியாச்சுன்னா தெரியும், ஐயோ தங்க விலை. பேங்க் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணானா தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட்டை பாத்தீங்கன்னா 0.5% 1/4% கம்மி பண்ணானா இங்க பதைக்கும், ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்புறம் எங்க பாத்தீங்கன்னா ஞானமாவது மன்னங்க இல்ல கேட்டா பாத்தீங்கன்னா என்ன பண்றது, நான் மனசுனால எல்லாத்தையும் விட்டுட்டேன் சுவாமி அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனசுனால விட்டா போதும், வெளியில பாத்தீங்கன்னா நான் என்ன ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதே பிசினஸ் அதே ரொட்டீன் அதே ஃபேமிலியில இருந்துகிட்டு என்னென்னலாம் காரியம் பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு மனசுனால நான் தியாகம் பண்ணிட்டேன் சாமி. வெளியில பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த அடையாளம்லாம் எனக்கு தேவையில்லை. திருவண்ணாமலையில பைத்தியம் அவ்வளவு பைத்தியம் இருக்கு. திருவண்ணாமலை சன்னியாசியா ஒருத்தர் இருந்தார், சன்னியாசம் வாங்கினவர். ரொம்ப சீனியர், நல்ல பரம்பரையில சன்னியாசம் வாங்கினவர். திடீர்னு பார்த்தா டிஷர்ட் பாத்தீங்கன்னா வேற கலர் டிஷர்ட்ல அலையிறாரு. என்னங்க சன்னியாசியை பார்த்தோன்னு எனக்கு பகீர்னுச்சு. ஐயோ என்ன சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துட்டு திரும்ப பாத்தீங்கன்னா கலர் கலரா ட்ரெஸ் போட்டு அலையிறாரு. என்ன சாமி இது கலர் மாத்திட்டீங்க அப்படின்னா, இந்த அடையாளம்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யோ உன்னோட பலகீனத்தை சன்னியாச ட்ரெஸ் போட்டு எங்க போய் நிக்க முடியல, சிம்பிள். இன்னொரு ஒரு சன்னியாசி இருந்தார், நைஷ்டிக பிரம்மச்சாரி, காவிய வஸ்திரம் போட்டுட்டு ஆசிரமத்துல இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா ராத்திரி 9 மணிக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு செவ்வரேறி குதிச்சு, ஆசிரமத்துக்கு வெளியில செவ்வரேறி குதிச்சு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்துருவார். காலையில பாத்தீங்கன்னா காவி ட்ரெஸ்ல இருப்பார். ராத்திரியில அப்போ வீக்னஸை பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த காவி வஸ்திரத்தை போட்டு நான் கண்ட இடத்துல போய் நிக்க முடியாது. காவி வஸ்திரத்தை போட்டு கண்ட இடத்துல போய் நிக்க முடியாது. நான் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அனுபவம் நான் சொல்றேன். ஒரு வாட்டி நான் இதுல டெல்லியில பாத்தீங்கன்னா என்ன மார்க்கெட் பிளேஸ், அந்த பேரு பெரிய மார்க்கெட் இருக்கேன் கர்நாட் பிளேஸ், வேற என்னது, கரோல் பார்க். கரோல் பார்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் தீபாவளிக்கு ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி நான் போறேன். நான் பாத்தீங்கன்னா அப்போ நல்லா காயத்ரிலாம் பண்ணிட்டு ரொம்ப தேஜஸ்வியா இருப்பேன் சொல்லிக்கிறேன். நல்லா திருப்பொன்றம் போட்டு நல்லா குடுமி வச்சு, பின்பக்கம் குடுமி வச்சு, மொட்டை அடிச்சு குடுமி வச்சு, மாசம் முண்டனம் பண்ணுவேன். குடுமி வச்சு திருப்பொன்றம் போட்டு நல்ல ஒயிட்டா ட்ரெஸ், பிரம்மச்சாரி ஒயிட்டா போடணுன்றதால ஒயிட்டா போடுவேன். போட்டோன்னே என்னோட சன்னியாசி பாத்தீங்கன்னா கூட இருக்க பிரம்மச்சாரி என்ன பண்ணாருன்னா, சாமி எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு ஹிந்தி தெரியும், அதனால எனக்கு என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். நானும் கொஞ்சம் யோசனைலாம் அப்பெல்லாம் இப்ப இருக்க அறிவுலாம் அப்பெல்லாம் இல்லை. நான் போயிட்டேன். போனதுக்கு பிறகுதான் தெரியுது, ஐயோ டெல்லியில மாட்டிக்கிட்டோம்டா. அந்த அந்த நகரத்துக்குள்ளார இந்த வஸ்திரத்தோட போறதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்திரீகளை பாத்தீங்கன்னா ஒரு பப்புல கொண்டு போய் சாரி கட்டி நல்லா பஞ்சகச்ச சாரியை கட்டின ஒரு ஸ்திரீயை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய டிஸ்கோத்தை நடக்கிற இடம் பப்புல கொண்டு போய் விட்டான்னு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கூச்சம் இருக்கும். தவிச்சு போயிடுவாங்கல்ல. இல்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு விபச்சாரம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜ்ல எங்கேயோ அங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டா எப்படி இருக்கும்? குலஸ்திரிக்கு எப்படி இருக்கும்? கூச்சம், நிக்க முடியாது, சில நேரம் நிக்க முடியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கரோல் பாக்ல போய் நின்னோன்னு நான் பார்த்தேன், எவ்வளவு ஐயோ தப்பான இடத்துல கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு. இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம என்னோட சுவாமி என்ன பண்ற கூட வந்தவர் எனக்கு பாத்தீங்கன்னா அது வாங்கணும், ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. நீ அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு நான் போறேன். ஏன் நெளிகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வஸ்திரம், இந்த வேஷம் இருக்குல்ல, இந்த வேஷம் போடாம நான் ஒரு ஃபேன் ஷர்ட்ல இருந்தேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதுங்க. ஹாயா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த குடுமி வைக்காம, இந்த திரிபுன்றம் போடாம, ஒரு ருத்ராட்சம் போடாம நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா ஆனந்தமா போயிட்டு இருப்பேன். என் கூட வந்த சுவாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப நேக்கா ட்ரெஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நடுவுல நிப்பாங்க. இவங்களை பார்த்தா நார்மல் பர்சன்னு சொல்ல முடியாது, இந்த சன்னியாசி பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாது. நடுவுல ஜிப்பா மாதிரி ஒண்ணு போடுறது, அந்த ஜிப்பாவையும் பார்த்து போடுறது. அதாவது யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போவார் வருவார். இப்ப என்னால பாத்தீங்கன்னா போக முடியல, ரொம்ப நெரிசல். மத்தியானம் ஒரு 2-2:30 மணி, கூட்டம் அவ்வளவு கூட்டமா இருக்கு.
நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபாரின் குட்ஸ் எல்லாம் அந்த பெர்ஃப்யூம் அது இதெல்லாம் வித்துட்டு இருக்க ஏரியாக்குள்ளார போயிட்டோம். ஒரு சின்னது பாதை, நடப்பாதை. அதுல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பூச்சி நாச்சும் அவ்வளோ பிடிங்கி திங்குது. எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு ஐயோ சேத்துல வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு சர்தார் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு கடை வச்சிருக்கான். அதுல பெர்ஃப்யூம் கடையா வச்சிருக்கான். பெர்ஃப்யூமா நிறைய இருக்கு, ரோட்டு கடை. அவன் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தி, சர்தார்களுக்கெல்லாம் நல்ல பக்தி இருக்கும், சாதுக்களை நல்லா மதிப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்த என்ன பிடிச்சி டம்னு பிடிச்சான், கையை பிடிச்சி பெரிய ஆகிருதி, பெரிய உருவான். நிப்பாட்டணும்னு நான் அப்படியே என்னடா அப்படின்னு கேட்டா, மகராஜ் ஆப்கோ கியா காம் ஹே இது, ஒரே ஒரு கேள்வி கேட்டான். இன்னும் வந்து ஜென்மத்துக்கும் மறக்காது. உனக்கு என்ன வேலை இங்க? ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு என்னையா வேலை? பெர்ஃப்யூம் விற்கிற இடத்துல, ஃபாரின் குட்ஸ் விற்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நான் தியேட்டர்ல போய் நின்னா கேட்பான்ல, எல்லாம் சுத்தி பார்ப்பான், என்னடா அது சாமியார் எதுக்கு தியேட்டருக்கு வந்தாரு? தியேட்டர்ல உனக்கு என்ன வேலை சன்னியாசிக்கு? கல்யாண மண்டபத்துல போய் நின்ன அப்ப நான் யோசிப்பான்ல, கல்யாணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன வேலை? எங்கேயாவது லிக்கர் ஷாப்ல போய் நின்ன அப்படின்னா, டாஸ்மாக்ல போய் நின்னா கேள்வி கேட்பான்ல, என்ன சாமியாரு திருப்பண்டெல்லாம் போட்டு என்ன வந்துட்ட, லிக்கர் சாப்பிட்றதுக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்பான்ல. கண்ட இடத்துல போய் நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டான். நான் இமீடியட்டா பண்ண ஒரு காரியம், அப்படியே செத்தே போனாங்க. அவன் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றையும் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட குரு அவர், அந்த சர்தார் என்னோட குரு. 26 குரு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு குரு அவர். நான் அப்பவே எதுவும் நடக்கூடாது, உடனே ஆட்டோ பிடிச்சி உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் இனி அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். இனிமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வஸ்திரம் போட்டிருந்தா இந்த வஸ்திரத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இந்த வஸ்திரம் கண்ட காரியத்தை பண்றதுக்கு முடியாது. கல்யாணத்துக்கு போக முடியாது, மரணத்துக்கு போக முடியாது, எந்த காது குத்து கம்மல் போடுறது, வயசுக்கு வந்தது அது இது, உலகத்துல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்குமே. சாமி வாங்க காலி எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவான். இப்பெல்லாம் எல்லாம் கெட்டு போச்சு. வீட்டுக்கு போக முடியாது. சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா பிண்டதானம் கொடுத்தாச்சு அப்படின்னா வீட்டுக்கு இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரக, பாந்தவா சர்வ சிவபக்தாஸ்ட, பாந்தவா சிவபக்தாஸ்ட, ஸ்வதேசோ புவனத்திரயம். இதுதான் சன்னியாசி. அப்ப வாஸ்தவத்துல கண்ட இடத்துல போய் நிக்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசுனால நான் சன்னியாசி சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க வேணாலும் போலாம். இந்த வஸ்திரம் இல்ல அப்படின்னா, இந்த வேஷம் இல்ல அப்படின்னா எங்க வேணா போலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு வஸ்திரமோ, இந்த தாடியோ, இந்த குடுமையோ, இந்த திரிபுன்றமோ எவ்வளவு சேஃப் தெரியுங்களா? எனக்கு லிமிட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல நீ போக முடியாது, இதுக்கு மேல நீ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு லிமிட் பண்ணிருக்கு. இந்த காயக்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம், முண்டனம் பண்றது, இந்த ஜடாதாரி ஆகிறது, இது மாதிரிலாம் தேவையில்லைங்க. அந்த சன்னியாசி என்கிட்ட சொன்னார், வேஷம்லாம் நான் தாண்டிட்டேன் சாமி. வேஷம் தாண்டிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட பலகீனத்தை எல்லாத்தையும் இந்த காவி வஸ்திரத்துல இருந்து அவரால் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அடையாளத்தை விட்டுட்டேன் அப்படின்னு வேற ஒரு லௌகிக ட்ரெஸ் டீக்ரேட் ஆயிட்டேன். டீக்ரேட் ஆனது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இறங்கினது எதுக்குன்னா, எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டேன். சன்னியாசி ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, என்ன சாமி விதமா பார்ப்பாங்க. கண்ட இடத்துக்கு நம்ம போகும்போதே பார்ப்பாங்க, இன்னும் இப்படியே மேலே பார்ப்பாங்க, இவங்க இங்கே வந்தான் அப்படின்னு. சென்னைக்கே வர முடியல என்னால், பெங்களூரோ சென்னையோ வர முடியல இந்த ட்ரெஸ்ஸோட, இந்த வஸ்திரத்தோட. கார்லயே போயிட்டு கார்லயே வந்து இறங்கணும்னா ஒன்றும் தெரியாது. எங்கேயாவது பப்ளிக்ல வந்து போனோம் அப்படின்னா நிற்க முடியாது. அப்போ கேள்வி வருது, காயம் எதுக்கு அப்படின்னா, வஸ்திரம் வச்சிருக்கீங்க, அதுலயே இந்த வஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா கலர் போட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும், இது மண்காவி போட்டிங்கன்னா பிச்சைக்கார மாதிரியே இருக்கும். இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரியே இருக்கும். எங்கேயா போய் நின்னோம் அப்படின்னா 50 ரூபா, 1 ரூபா, இங்கே நிறைய பேர் வருவாங்க. நான் எங்கேயா போய் உட்காருவோம், காத்தாட உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்தோன்னா ஆந்திராக்காரங்க வந்து 1 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. நானும் பவித்திரமா வாங்கி வச்சுப்பேன். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காவி வஸ்திரம் போட்டாவே, மண்காவி வஸ்திரம் போட்டாவே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சைக்காரன் அப்படின்னு தெரியும். அபிமானம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வஸ்திரத்தை ஃபேண்டா கலர்ல போட்டீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான். ஐயோ சாமி பிச்சைக்காரன் இல்லை அப்படின்னு. வஸ்திரத்துல இருக்கு இந்த முண்டனம். அப்போ ஒருத்தர் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, முண்டனம்லாம் பண்ண வேண்டாங்க, மொட்டை அடிக்க வேண்டாம், நீட்டலும் மலித்தலும் வேண்டாம். திருக்குறள்ல வந்து ஒரு குறள் எழுதி வச்சிருக்காரு, நீட்டம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு அப்படி ஒரு குறள் இருக்கு.
கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு தெரியவே தெரியாது, எதுக்காக என்னென்ன சொல்றோம் அப்படின்னு தெரியாது. சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா முண்டனம் பண்ணிக்க வேண்டாம், சன்னியாசம் எடுக்க வேண்டாம், தாடி வச்சுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேணாம், உள்ள இருக்கிறத விட்டா போதும். ரொம்ப ஈஸியில பாக்குறது கேட்கறது நல்லா இருக்குல்ல, முடியுதா? என்னால முடியலையே. அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல பாத்தீங்களா, 2 லைஃப் ஸ்டைல் சொல்றோம். வியாபகாரிக்க சந்நியாசம் நல்லா புரிஞ்சுங்க. வியாபகாரிக்க சந்நியாசம், பாரமார்த்திக சந்நியாசம் நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்பவுமே தடுமாற மாட்டீங்க. பின்னாடி ஆச்சாரியர் பின்னாடி சொல்ல போறார், 18வது சாப்டர்ல சொல்ல போறார். 2 விதமான சந்நியாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஒன்னு வியாபகாரிக்க சந்நியாசம், இன்னொன்னு பாரமார்த்திக சந்நியாசம். வியாபகாரிக்க சந்நியாசத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆசிரம சந்நியாசம். வியாபகாரிக்க சந்நியாசத்துக்கு இன்னொரு பேரு விவகாரத்தில் இருக்கிற சன்னியாசிகள். நான்லாம் அப்படிதான் இருக்கேன். என்னோட சிஷியர்கள் குரு பரம்பரை ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, ஆசிரமங்கள் நிறைய இருக்கு, ஆசிரமம் ஃபுல்லா சன்னியாசிகள் இருக்காங்க. அந்த சந்நியாசம் எடுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான்ல நிக்கிறதுக்கான ஒரு பாதை. வானப்பிரஸ்தனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறதோ வானப்பிரஸ்தத்திலேயோ ப்ராப்ளம் இருக்கு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரமும் இந்த ஆத்ம சிந்தனையே பண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக இந்த லைஃப் ஸ்டைலை வந்து அடாப்ட் பண்றது. இதுக்கு என்ன பேரு? வியாபகாரிக்க சந்நியாசம், இல்லைன்னா ஆசிரம சந்நியாசம். இது ஒரு பாத்து. இப்ப ஏதாவது காரியம் பண்ண முடியுமா? எனக்கு எந்த காரியம் பண்ண முடியாது. பிரணவ ஜபம் பண்ண முடியும், பேசாம சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு இருக்க முடியும். வேற எந்த கர்மாவும் எனக்கு இல்லவே இல்லை. 24 மணி நேரம் யாரும் என்ன கேட்க முடியாது, ஏன் பூஜை பண்ணல சாமி. ஒரு காலத்துல பிரம்மச்சாரியா இருக்கும்போது பூஜை பண்ண, இப்ப யாராவது கேட்பாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாத்தியாயம் தான் பூஜை, பிரணவச்சபம் தான் பூஜை, வேற எந்த கர்மமும் சன்னியாசிக்கு இல்லை. எதுக்காக இதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரமார்த்திக சன்னியாசின்னு ஒருத்தர் இருக்க. எது பாரமார்த்திகனா, எதுக்காக இந்த சன்னியாசம் எடுத்துக்கிறது? நிஷ்டைக்காக. ஒருத்தர் சிரவணம் பண்றதுக்காக எடுத்தாரு அப்படின்னா, வீட்டெல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரம் நான் குருநாதர்கிட்ட இருந்து சிரவணம் பண்றேன், குரு சேவையில இருக்கிறேன் அப்படின்னு எடுத்தாருன்னா அதுக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம். அதுவும் வியாபகாரிக்க சந்நியாசம், ஆசிரம சந்நியாசம் தான் வருது. சிரவணத்துக்கு முன்னாடி சிரவணத்துக்காக பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்றதுக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம்னு பேரு. இதே வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நான் எடுத்திருக்கேன். சிரவணம் பண்ணதுக்கு பிறகு என்னோட குருநாதர் சொன்னார், முதல்ல போனோன்னு நான் சொன்னேன், ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டேன். நானா எடுத்து போட்டுக்கிட்டேன். நம்ம தானே தமிழ்நாட்டில் இருக்கிற சன்னியாசிகள்லாம் எப்படிதான், நானே எடுத்து போட்டுக்கிறது தான். ரிஷிகேஷ் போனோன்னு நானே கடையில வாங்கி சன்னியாசத்தை எடுத்து போட்டுக்கிட்டேன். என்னோட குருநாதர் பார்த்தார், ஆச்சாரிய சாமி, என்னடா வேஷம், என்ன வேஷம் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. கலட்டு, எல்லாத்தையும் கலட்டு அப்படின்னு வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து பிரம்மச்சாரி, ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரியா இரு அப்படின்னாரு. அப்புறம் அவரை சின்ன சின்ன இதுக்கா சாமி சன்னியாசம் சின்ன குட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி அவரை பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். பண்ணும்போது சுவாமி சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா படி, ஃபர்ஸ்ட் படி, எதுக்கு சன்னியாசம் படி, சன்னியாசனா என்னன்னு தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம், இனி என்கிட்ட எதுவும் பேசவே கூடாதுன்ற. 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, எதுவும் பேசல. எனக்கு படிக்க தெரிஞ்சு போச்சு. சன்னியாசம்ன்றது தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கு. நம்மளா இருக்க வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கிட்டா சன்னியாசி ஆக முடியாது, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு இந்த பிரஸ்தானத்திரயத்தை முழுசா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு, கொஞ்சம் உட்கார்ந்து தனியா மாண்டூக்கிய உபனிஷத்தை மனனம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு நல்ல வைராக்கியம் வந்துருச்சு. நிஷ்டைக்கு போகணும், மனனம் நிதித்தியாசம் தான், இனி ஃபேமிலி லைஃபோ இந்த சொசைட்டிக்கோ போகக்கூடாது அப்படின்னு தீர்மானமான என்னோட சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன், சுவாமி சன்னியாசம் ரொம்ப பேஷா பண்ணிக்கோ, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாதவர் 6 வருஷத்துக்கு அப்புறம் சன்னியாசத்துக்கு ரைஸ். சிரவணம் பண்ணதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசத்துக்கு பேரு வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசத்தோட பர்பஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் பண்றதுக்கும் நிதித்தியாசனம் பண்றதுக்கும். இந்த 2த்துக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில இருக்கக்கூடிய கர்மங்கள்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஃபுல் டைம் இதுலயே இருக்கிறதுக்காக எடுக்கிறது. அப்ப நல்லா பிரிச்சுக்கங்க. சிரவணம் பண்றதுக்காக எடுத்தீங்க அப்படின்னா விவிதிஷா சந்நியாசம். சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனம் பண்ணதுக்கு பிறகு கூட எடுத்தாலும் சில பேர் மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்காக எடுப்பாங்க.
நிதித்தியாசனத்துக்காக எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேரும் வித்வத் சந்நியாசம். யாக்ஞவல்ய மகரிஷி எக்ஸாம்பிள். யாக்ஞவல்ய மகரிஷி ஜனக மகாராஜாக்கு எல்லாத்துக்கும் ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டு 2 வைஃபைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அவரு காட்டுக்கு போறார். நிதித்தியாசனம். ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டை விட்டுட்டு அப்படியே பாதாள லிங்கத்துல திருவண்ணாமலைக்கு வந்து உட்கார்ந்துடுற. அவர் சந்நியாசம் எடுக்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி. வித்வத் சந்நியாசம்னு பேரு. ஞானத்துக்கு பிறகு ஞான நிஷ்டைக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசம் விவிதிஷா வித்வத் சந்நியாசம். மனனத்திலிருந்தே ஆரம்பிச்சுச்சுன்னா போதும். சிரவணத்துக்காக எடுத்தா மட்டும்தான் விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு பேரு. இப்ப இங்க ஆச்சாரியார் இந்த இடத்துல சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, விதுஷக அதிகாரக இது ஏத்தத்து உக்தம் சர்வ கர்ம சந்நியாசம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்றது வித்வத் சந்நியாசம். ஆச்சாரியார் சொல்றாரு மனனம் நிதித்தியாசனம் ஞான யோகத்திலே தொடர்ந்து போறதுக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசம். அப்ப மொத்தம் எத்தனை? வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். அப்ப 2 பிரிச்சிருக்கீங்களா சுவாமி? இவங்க இப்ப வித்வத்தா இருக்கட்டும் விவிதிஷாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஆசிரம சந்நியாசம்னு பேரு. இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுக்கிறோம், வியாபகாரிக சந்நியாசம். புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் பாரமார்த்திக சந்நியாசம் சொன்னீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் எதுலையுமே வராம சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கல. சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா 6 வயசுலேயே பூர்ண ஞானியா இருந்தார். நான் வேற, இந்த தேகம் வேறன்னு. ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கல, எந்த ஒரு ரிச்சுவலும் பண்ணவே இல்லை. எடுத்துக்காம என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வந்து உட்கார்ந்துட்டார். முந்தின ஜென்மத்தோட சம்பந்தம், அவர் பாட்டுக்கு நேரா வந்து எந்த இதுவும் இல்லாம உட்கார்ந்து சொரூபத்துல இருந்தார். சிருங்கேரி மரத்துல இருந்து வந்து கேட்டாங்க சன்னியாசம் எடுத்துங்க. எதுக்கு? அவர் கேட்டார், எதுக்கு? எனக்கு ஞானத்துக்காக தான் விவிதிஷா, ஞானத்துல நிக்கிறதுக்காக தான் வித்வத்து, ஞானத்துக்காக விவிதிஷா சந்நியாசம், ஞான நிஷ்டைக்காக சிரவண மனன நிதித்தியாசனத்துக்காக வித்வத் சந்நியாசம், விவிதிஷா 2 சொல்றோம். இப்போ ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்திலேயே சிரவண மனனத்தெல்லாம் முடிச்சுட்டாரு. 16 வயசுல நேரா வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல போன ஜென்மத்துல முடிச்சவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து எப்படி நிதித்தியாசனத்துக்கு ஒரு சன்னியாசி வந்து போவானோ, காட்டுல போய் குகையில போய் உட்காருவானோ, அதே மாதிரி ரமண பகவான் வந்துட்டார். ஏன்னா முந்தின ஜென்மத்துல அவர் விட்டது நிதித்தியாசனத்தை. அப்ப முந்தின ஸ்டெப்லாம் தேவையில்லை, நிஷ்டையும் அடைஞ்சிட்டார். நிஷ்டையை அடைஞ்சவர் அதுக்கு மேல சன்னியாசத்தினால அவருக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கா? ஆசிரம சன்னியாசத்தினால எங்களை மாதிரி பிண்டதானம் வச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா விரஜா ஹோமம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. அது மாதிரி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்ட குறை தொட்ட குறையா சுகமுனிவர் மாதிரி, ரமண பகவான் மாதிரி நிறைய ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையா இந்த வைதிகத்துல சொல்லக்கூடிய சந்நியாச மெத்தட்ல எதுவுமே வராம சொரூப்ப நிஷ்டையை அடைஞ்சவங்க இருக்காங்க. அந்த சொரூப்ப நிஷ்டையை அடைஞ்சவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரமார்த்திக சந்நியாசி. அந்த பாரமார்த்திக சன்னியாசிக்கு காவி வஸ்திரம் இருக்காது, அலிங்ககன்னு பேரு அவங்களுக்கு பேரு. பாரமார்த்திக சன்னியாசிக்கு என்ன பேரு? பிரம்மசூத்திரத்துல எல்லாம் ஆச்சாரியரை பத்தி சொல்ற அலிங்ககன்னு பேரு. எந்த ஒரு லிங்கமும் இல்லாதவன். காவி வஸ்திரம்னா என்னது? எங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன், பாதுகாக்குது, அடையாளம். சுவாமி அப்படின்றான், காவி வஸ்திரத்தை பார்த்தா சுவாமி. அப்போ பிரம்மத்துல நின்னவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவன் கிரகஸ்தன் இல்ல, வானப்பிரஸ்தன் இல்ல, பிரம்மச்சாரி இல்ல, சந்நியாசியும் இல்ல, இதை எல்லாத்தையும் கடந்தவன். அவனுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அத்தியாசிரமி அப்படின்னு பேரு. அவனுக்கு என்ன பேரு? அத்தியாசிரமி. சாந்தோக்கிய உபநிஷத்துல 2வது சாப்டர்ல சொல்லுது அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரம்ம சம்ஸ்தம்னு பேரு. பிரம்ம சம்ஸ்தம்னா என்ன அர்த்தம்னா பிரம்மத்தில் நிலை நின்றவன், தான்ல நிலை நின்றவன். அவனை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்குள்ளார கொண்டுட்டு வரக்கூடாது. இப்ப என்ன கொண்டு வரலாமா? ஆமா, நான் 4வது ஆசிரமத்துல இருக்கேன், நான் சன்னியாசி, முறைப்படி வந்து பிண்டதானம் கொடுத்து சன்னியாச ஸ்வீகாரம் பண்ணியிருக்கேன், ஆசிரம சன்னியாசி. நான் இப்ப வித்வத் சன்னியாசி, மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, நிறைய மந்திரங்கள் இருக்கு. இப்பவாவது வந்து காவியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். காவி வஸ்திரம் தான் கட்டுவேன், வெள்ளை வஸ்திரம் கட்ட மாட்டோம், வேற வஸ்திரங்கள் கட்ட மாட்டோம்.
நான் நியமம் வச்சிருக்கேன், சன்னியாசம் எடுத்தோடனே இந்த குடுமையை வந்து மொட்டை முண்டனம் பண்ண மாட்டேன்னு நியமம் வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியமம் வச்சிருப்பாங்க. பணத்துக்காக எந்த காரியத்தையும் பண்ண மாட்டோம், எந்த கர்மத்துல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு நியமம் வச்சிருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரம சன்னியாசத்துல வருது. நிதித்தியாசனத்துக்கு போகும்போதே என்ன ஆயிடுது தெரியுங்களா? நிதித்தியாசனத்தை போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே அகம் 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 புராணத்துல நிக்கிறது. அப்போ இந்த ஆசிரம சன்னியாசத்துல இருக்கக்கூடிய விதிகள் எல்லாமே என்ன ஆயிடும்? பிரேக் ஆயிடும். அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு சொல்லுது, ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி அப்படின்னா குப்பை தொட்டியில ஏதாவது துணி கிடக்கும், ரோட்ல ஏதாவது துணி கிடக்கும், எடுத்து போத்திக்கோ. பாவடை சாமிலாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பாவடை இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா எடுத்து கட்டிப்பாரு. எடுத்து அவருக்கு ஊர்ல சொல்லுவாங்க பாவடை சுவாமி, பாவடை கட்டின சுவாமி அப்படின்னு. அவருக்கு ஏதாவது நியமம் இருக்கு? ஐயோ இது ஸ்திரீகள் கட்டின இதாச்சு, பாவடையாச்சு, உள்பாவடையாச்சு. நைட்டியை போட்டு சாமிகள்லாம் எனக்கு தெரியும். நைட்டி எடுத்து போட்டுட்டு போறது, நைட்டியாவது மண்ணாங்கட்டியாவது, எல்லாம் சரீரத்துக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான். நான்ல ஒருத்தன் நின்றுட்டான் அப்படின்னா, நானை அடையறதுக்காக நான் ஸ்புரணத்துல நிக்கிறான் அப்படின்னா, இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய விதிகள் எதுவுமே பொருந்தாது. ஏனஸ்யாத் கேனஸ்யாத். பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, ஏனஸ்யாத் கேனஸ்யாத். அவ இஷ்டப்படி இருப்பான்ப்பா. விதி நிஷேதங்களுக்கு அப்பாற்பட்டவன். விதி நிஷேதங்கள்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரம சன்னியாசத்துல இருக்கிற வரைக்கும் தான் விதி நிஷேதங்கள். இதை பண்ணு, இதை பண்ணாத. சன்னியாசிக்கு விதி இருக்கு, இதை பண்ணு, இதை பண்ணாதன்னு இருக்கு. ஆனா நிதித்தியாசனத்துக்கு போனவனுக்கு இந்த உலகம் எதுவுமே கட்டளை போட முடியாது, இந்த சாஸ்திரம் எதுவுமே விதிக்க முடியாது. அவன் எப்படியாவது இருப்பான். ஏனசியாத்துக்கு ஏனசியா எப்படியாவது இருப்பாங்க. வெளியில கிடைக்கிற கோடி பைய எடுத்து கட்டிப்பான், குளிருக்கு. பசிச்சா சாப்பிடுவான். சாண்டாளன் வீடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராமண வீடா அதெல்லாம் பார்க்க மாட்டான். ரோட்ல படுக்கிறோமா இல்ல வந்து கோயில்ல படுக்கிறோமா, மண்டபத்துல படுக்கிறோமா, ஆத்தங்கரையில படுக்கிறோமா தெரியாது. எந்த விதிகளும் இல்ல. பசிச்சா கேட்பான், கிடைச்சா சாப்பிடுவான், இல்லைன்னா பேசாம இருப்பான். எது உடுத்துறதுக்கு கிடைக்குதோ அதை கட்டிப்பான். கான்செப்ட்லாம் இல்லை, இதைதான் இந்த கலர் தான் போடணும், இப்படிதான் இருக்கணும், இந்த கலர் கோடை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இஷ்டப்படி இருப்பான். இதான் வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சன்னியாசி இருக்கு. எல்லாத்தையும் விட்டவன், எல்லாத்தையும் விட்டவன். வெறும் அகம் 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 மட்டும்தான் அவனுடைய. அப்ப ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறோம், வியாபகாரிக சன்னியாசம், பாரமார்த்திக சன்னியாசம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபகாரிக சன்னியாசம் எப்படிப்பட்டது அது கொஞ்சம் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மெயின்டைன் பண்ணணும். டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ மனசுனால சந்நியாசம் பண்ணிட்டேன் சாமின்னு சொல்றத பத்தி தான் இப்ப விசாரம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சன்னியாசத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம தப்பா உபயோகப்படுத்த மாட்டோம். ஆச்சாரியர் அதைதான் மெதுவா சொல்லிட்டு வர்றார். சில பேர் சொல்றாங்க இந்த தேகத்துலதான் பண்ண வேணாம், மனசுனால பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேகத்தினால பண்ற சந்நியாசம் ரொம்ப உயர்ந்தது. ஒரு மந்திரம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் பூஹு சந்நியஸ்தமயா, ஓம் புவஹ சந்நியஸ்தமயா, ஓம் சுவஹ சந்நியஸ்தமயா. இந்த 3 மந்திரத்துக்கு என்ன பேருன்னா பிரேஷ மந்திரம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? பிரேஷ மந்திரம்னு பேரு. இதை வந்து சொல்லக்கூடாது. இப்ப ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லை. இதை மறைச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம போச்சு. தெரிஞ்சுக்கணும். சன்னியாசிகளே நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் என்ன பண்ணனே நிறைய சன்னியாசிகளுக்கு என்ன மந்திரம் சொன்னோன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மந்திரத்துக்கு பேரு ஓம் ஓம் பூஹு சந்நியஸ்தமயா. நான் இந்த லோகத்தை தியாகம் செய்து விட்டேன், இந்த லோகத்தை அடையிறதுக்கு இனி எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். இதான் மந்திரம். ஓம் பூஹு, பூனா பூவர், பூலோகம். இந்த பூலோகத்தை நான் தியாகம் செய்து விட்டேன். இந்த லோக்கத்துல இருக்கிற ஒரு இடம் வருது சாமி, வாங்கலாமா, முயற்சிலாம் பண்ண மாட்டேன். இந்த லோக்கத்துல இருக்கிற எதையும் அடையிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன், என் வேலை அது இல்லை. இந்த மொத்த உலகத்தையும் நான் தியாகம் செய்து விட்டேன், ஒரு மந்திரம். 2வது ஓம் புவஹ சந்நியஸ்தமயா. இந்த புவர்லோகம் சொல்லக்கூடிய பித்ருலோகங்களை எல்லாத்தையும் நான் தியாகம் செய்து விட்டேன். நான் சொர்க்கத்து வரைக்கும் போறதுக்கு எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். சேரிட்டி ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் மேல இருக்க லோகங்களை எதுவும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக ஓம் புவஹ சந்நியஸ்தமயா. என்னால் அந்த பித்ருலோகங்கள், அந்தரிக்ஷ லோகங்கள் தியாகம் செய்யப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் 3வது மந்திரம் சொல்றது ஓம் சுவஹ சந்நியஸ்தமயா.
நான் சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேவலோகங்களை எல்லாத்தையும் என்னால் தியாகம் செய்யப்பட்டு விட்டது, நான் தியாகம் செய்து விட்டேன். இது எல்லாம் அனித்தியம், இது எல்லாம் பொய்யானது, நிஸ்சாரமானது, ஒரு சாரமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்ப எனக்கு என்ன வேணும்? நான்ல நிக்கணும். நான் அடையப்பட்டதா இருக்கு, எனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் சொல்லி சந்நியாசம் எடுத்துக்கிறது. வைராகியம். இதுக்கு பேரு வாச்சிக்க, வாக்குனால மந்திர பிரயோகம் பண்ணி சங்கல்ப பூர்வமா என்ன பண்றது, நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு எடுக்கிறதுக்கு பேரு வாச்சிக்கம்னு பேர். வாயில மந்திரத்தை சொல்லி நிறைய சங்கல்பங்கள் இருக்கு. சமயம் இருக்கும்போது நான் என்னைய வேற எங்கேயாவது அக்கேஷன்ல படிச்சு காட்டுறேன். சன்னியாசம் அவ்வளவு ஈஸி இல்லை. அதுக்கு அடுத்தது காயக்கம்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டனம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிண்டதானம், 48 பிண்ட, 7 சந்ததிக்கு பாத்தீங்கன்னா பிண்டதானம் வைக்கிறது. எனக்கு முன்னாடி அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எனக்கு பின்னாடி பையன், பேர குழந்தை, பேர குழந்தையோட குழந்தை, அப்ப கீழே 3 மேல 3, அப்புறம் நான், மொத்தம் 7 ஜெனரேஷன். இந்த 7 ஜெனரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா நாந்தி ஸ்ராத்தம்னு ஒரு ஸ்ராத்தம் இருக்கு. அந்த நாந்தி ஸ்ராத்தத்தை பண்ணி பிண்டதானம் வச்சு, தனக்கும் பிண்டதானம் வச்சு, செத்தவன் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் சொல்லி எல்லா பிண்டம் கொடுத்ததுக்கு பிறகு அருமையான மந்திரங்கள், விரஜா ஹோம மந்திரங்கள் இருக்கு. சமயம் வரும்போது படிச்சு காட்டுறேன், முடிஞ்சா நாளைக்கு கூட படிச்சு காட்டுறேன். இதெல்லாத்தையும் சொல்லி சந்நியாசத்தை சொல்லிட்டாங்க. 7 சந்ததிக்கும் தொடர்பே இல்லாம போறது. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, பேர குழந்தை இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாம் பொய், எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம். எது சத்தியம்? ஆதாரமா இருக்கக்கூடிய நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்னு அந்த நான்ல நிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் பிரணவ ஜபத்தை குருநாதர் கொடுப்பார். விவகாரத்துக்காக ஒரு பேர் கொடுப்பார். ஒரு விவகாரத்துக்கு பரமஹம்சானந்தா பேர் இல்லாத பெத்த பெருமாளை தெரிஞ்சா விவகாரம் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு பேர் சும்மா விவகாரத்துக்கு. அதுக்கப்புறம் ஓங்கார ஜபத்தை கொடுத்து ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு ஜீவனம் ஃபுல்லா ஓங்காரத்தை சொல்லி 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 ஓங்காரத்திலேயே நின்று, ஆத்மாலே நின்று அப்படின்னு சொல்றோம். இதுதான் சன்னியாசம். அப்ப வாக்குனால பாத்தீங்க அப்படின்னா மந்திர பிரயோகம் பண்ணி வைதிகத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களை சொல்லி, காயத்தினால முண்டனம் பண்ணி யக்யோபவீதத்தையும் சோட்டியையும் குடிமையையும் விட்டுட்டு வெறும் கௌப்பீரம் கட்டி ஜட்டிலாம் போட மாட்டோம். இன்னர் வேறெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் சன்னியாசிகள்லாம் மாறிட்டாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன் ஐயோ குருட்ட இருந்து வர முதல் பிரசாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌப்பீனம். கௌப்பீனம் வந்தாக கடுபாக்கி வந்தா. இப்பெல்லாம் இன்னர் வேறெல்லாம் மாத்திட்டாங்க. எல்லாம் மாடர்ன் சன்னியாசிஸ் இல்லை. பிரணவத்தை விட்டாச்சு. குருட்ட இருந்து வர்றது பாத்தீங்கன்னா 2 தான். முதல்ல எது வரும்? கௌப்பீனம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துக்கு போக முடியாது. கர்மத்துக்கான அதிகாரம் யக்யோபவீதம், அதை எடுத்தாச்சு. குடிமை எடுத்தாச்சு. கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை. தாலி எடுத்து கொடுக்கறது கல்யாணத்துக்கு போய், செத்த போனம் எங்கேயாவது தாலி எடுத்து கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. செத்த போனத்தை பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குள்ளார உள்ள விடலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சன்னியாசிலாம் கூப்பிடாதீங்க எங்கேயும். நல்ல காரியத்துக்குலாம் சன்னியாசியை கூப்பிடாதீங்க. சன்னியாசி டெட் பாடியை பாத்தீங்கன்னா நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அந்த காரியம் எப்படி இருக்கும்? பெரிய தப்பு. சுடுகாட்டில் இருக்க வேண்டியவன நடுவு வீட்டில் கூப்பிட்டு வச்சு நல்ல காரியத்துக்கு தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னா, பெரியவங்க வீட்டில் பெரியவங்களாம் நல்லவங்க இருப்பாங்க, நல்ல ஆளுகளாக இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணுங்க. ஷூ பண்ற காரியங்கள்லாம் தப்பு. ஏன்னா இன்னும் புரியல நிறைய பேருக்கு சன்னியாசம்னா என்னன்னு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, காயத்துல பாத்தீங்கன்னா முண்டனம் பண்ணிக்கிறது, காவி வஸ்திரம் கட்டிக்கிறது, தாடி வச்சுக்கிறது, திரிபுண்டரம் போடுறது, சோட்டியை விடுறது, யக்யோபவீதத்தை விடுறது, இதெல்லாம் காயகம். வாக்குலன்றது பாத்தீங்க அப்படின்னா மந்திர பிரயோகத்தை பண்ணி, பிரேஷ மந்திர பிரயோகம் பண்ணி பண்றது. அதுக்கப்புறம் மனசுல பாத்தீங்கன்னா எதையும் ஆசைப்படாம இருக்கிறது. இந்த 3 நாள் காயா வாச்சா மனசா, இந்த 3 நாள தான் சந்நியாசம் ஒருத்தருக்கு சித்திக்கும். வெறும் மனசுல பண்ணிக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல பண்ணிக்கலாம். அந்த பலம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. முந்தின ஜென்மங்கள்ல நீங்க சன்னியாசியா இருந்து அதெல்லாம் கடந்து வந்திருந்தீங்கன்னா, ரமண பகவான் மாதிரி நீங்க இந்த காயத்திலேயோ இந்த வாக்குலையோ எதுவும் பண்ணாம டைரக்டா சுரூபத்துக்கு போயிடலாம், அந்த சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா. அப்படி அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா கிரமமா பாத்தீங்க அப்படின்னா முறையா சன்னியாசம் எடுத்து முறையா சாமர்த்தியத்தை வளர்த்துக்கிட்டு பாரமார்த்திக சன்னியாசியா பிரம்மத்துல நிலை பெற வேண்டும். இதான் தாற்பயம். மீதி என்னமோ நாளைக்கு.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் சன்னியாசி ஆகிட்டீங்கல்ல, தியாகம் பண்ண வச்சாச்சுல்ல. சிரவணம் பண்ண 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 மெதுவாக எல்லாம் விட்டு போகும், எல்லாம் விட்டு போகும். ஒன்றும் இல்லை இம்பார்ட்டன்ஸ் இந்த உலகத்தை ஒரு மண்ணாங்கிட்டீங்க. நம்ம பண்ணுறதெல்லாம் நியூ சென்ஸ், நான் சென்ஸ், ஒன்றும் இல்லை, குப்பை எல்லாம். நாராய் 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 நாராய்.